ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் எமர்ஜென்சி சாம்பார் ரெடி பண்ணுறது எப்படி? ஒர்க்கு ஒன்லி 5 மினிட்ஸ் தான். ஓகேவா? சாம்பார் வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அதுவும் சிம்பிளான மெத்தடில் அண்ட் இருக்கிற பொருளை வச்சு. இதுக்கு தேவையான பொருள் 2 ஆனியன், ஹாஃப் டொமேட்டோ, அது கூட க்ரீன் சில்லி ப்ளஸ் கோரியாண்டர் லீஃப். ஸோ அது அப்புறம் சோம்பு, பிக் ஜீரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவையான பொருட்கள். அண்ட் இதில் கூட 2 டொமேட்டோ மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். அப்புறமா கடலை மாவு. அது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸ் பொருட்களும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல குவான்டிட்டியோட குவாலிட்டியோட சூப்பராக வாங்கலாம். இதில் ஆஃபர்ஸ், பெஸ்ட் ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் குவான்டிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பை பண்ணுங்கள். இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சோம்பு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு போடணும். நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம், பட் சோம்பு ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பித்தா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் வெங்காயத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், சோம்பு, ஓகேவா? இது ரெண்டில் எது வேணாலும் ஃபஸ்ட்டாக போடலாம். போட்டு நல்லா அந்த வெங்காயம் சிவப்பாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்க விடணும். இந்த சாம்பாருக்கு மெயின் விஷயமே இந்த சோம்பும் கொத்தமல்லி தான். ஸோ சோம்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஓகே, சோம்பு போட்டுட்டதுக்கப்புறமே வெங்காயம் போடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தக்காளி, நம்ம ஆஃப் தக்காளி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி என்ன பண்ணணும்னா போடணும். ஓகேவா? போட்டு அதுவும் நல்லா வதங்கிடணும். ஓகேவா? வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கோரியண்டர் லீஃபும் ப்ளஸ் கொத்தமல்லியும் அப்புறம் அந்த பச்சை மிளகாய் இதுவுமே நல்லா போட்டு வதக்கிடணும். சரிங்களா? நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட் மாதிரி 2 தக்காளி, பெரிய தக்காளி, அதையும் எடுத்து, ஏன்னா புளிப்பு சுவைக்க தக்காளி தான் இதில், அதனால் தக்காளி தான் அதிகமாக அதில் இருக்கணும். அதில் 2 பெரிய தக்காளி. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் மசாலா ஐட்டம்ஸ் இதில் போட போகிறோம். ஓகேவா? மசாலா ஐட்டம்ஸ் என்ன போடுவோம் அப்படின்னா, ஆனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த தக்காளியை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். வதக்குனதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் மசாலா வாசனை அடிக்கும், அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டோன் சால்ட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடல மாவு 2 ஸ்பூன். என் ஃபேமிலிக்கு 2 ஸ்பூன். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ, எங்கள் ஃபேமிலியில் 4 பேர், அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலி எவ்வளோ மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பவுலில் கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா அது கலக்கி விட்டுறணும். அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் தண்ணியில். அந்த மிக்ஸ் ஆனதுக்கு வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணணும், கடைசியாக அந்த பேஸ்ட்டோடு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து ஊற்றிடணும். எல்லாமே உடனே தான். ஓகே, அதுக்கெலாம் ரொம்பலாம் டைம் தேவைப்படாது. உடனே எல்லாமே பண்ணிடணும். அதை போட்டதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ லெவல் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி தேவையான அளவுக்கு நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது கொதிக்கணும். கொதித்து தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதில் தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஃபைனலாக என்ன பண்ணிடணும், மூடி வச்சிடணும். சரிங்களா? மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க. கடைசியாக அந்த கோரியாண்டர் லீஃபை தான் நம்ம அதில் ஃபைனலாக போட போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். சாம்பார் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணியாக இருந்த சாம்பார் நல்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ஊற்றி சாப்பிட்ற வரைக்கும் ஒரு நல்ல கெட்டியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அதான் ஒரு நல்ல மறுபடியும் அந்த ஒரு கொதி வர வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அதை கொதிக்க விடணும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பாத்திரத்தில் மாற்றிக்கணும். சரிங்களா? உங்கள் விருப்பம் அதிலேயே வச்சாலும் ஓகே, இல்லை பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாலும் ஓகே. பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஃபைனலாக நம்ம வச்சுருந்த கோரியண்டர் லீஃபை கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவி விட்டுறணும். இவ்வளோ தான். இது வெறும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்கள் ஒர்க் இதெல்லாம் உடனே பின்னாடி ஒர்க்கை முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒர்க்கு, 15 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.